வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அதை பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். அதில் முதல்ல கோல்டு இந்த வாரம் $2309 தற்சமயம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி வாக்கில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. இந்த வாரத்தினுடைய மிகப்பெரிய இறக்கமாக இந்த வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட சில வாரங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு லோவை விட இன்றைக்கி அதிகமாகவே வந்திருக்கிறதுனால தொடர்ந்து இறங்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கக்கூடியத நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கும்போதே தெரியும். கோல்டை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி $2255 தான் ஒரு முக்கியமான பேஸ் சப்போர்ட்டு. அதை உடச்சி கீழே வரும்போது 2200, 2145 ஒரு முக்கியமான சப்போர்ட்டுகளாக இருக்கும். இப்போது அதனுடைய நிலவரப்படி பார்க்க போகும்போது 2425 மேலே ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற நிலமையில் இந்த 2255 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருந்து இதை மேலும் இறங்காமல் தடுக்க செய்தால் இந்த 2200, 2145 டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருவேளை நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து 2200, 2145 வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நமக்கு மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கோல்டு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு அதனுடைய இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத. அடுத்து சில்வர் 32.10 கிட்ட ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸை போன வாரத்துக்கு முந்தின வாரம் எடுத்தது. இந்த வாரமும் அதே லெவலுக்கு மேலே போக முடியாமல் இன்னும் நடுவுலையே இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 31க்கும் 29க்கும் இடையில் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக $29 நெருக்கத்தில் தான் அதனுடைய ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. கோல்டு மாதிரியே ஒரு நல்ல இறக்கத்தை இன்றைக்கி கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. $31ன்றதுலேருந்து $2 நெருக்கத்தில் கீழே வந்திருக்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. கீழே நமக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 28.40, 27.50, 26 ஒரு முக்கியமான பேஸ் சப்போர்ட்ஸ். ஸோ அந்த இடத்துல என்ன செய்யுது, 28.40 திரும்புதா இல்லை இன்னும் கீழே இறங்கி மற்ற 2 சப்போர்ட்டுகளையும் எடுக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எங்கே வந்தாலும் மறுபடியும் திரும்பி அது மேல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் தான் கோல்டு அண்ட் சில்வரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒரு வேளை கீழே இறங்கி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாமல் நம்மளால் ஒரு வேளை கீழே வாங்கக்கூடிய வாய்ப்பை நம்ம இழந்திருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இறக்கங்கள் நம்ம ஒரு வாய்ப்பாக எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலராக கோல்டு அண்ட் சில்வரில் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் வரக்கூடிய வாரத்தில் சில்வர் என்ன செய்யுது அப்படிங்கிறத. அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து கீழே கிட்டத்தட்ட அந்த $72 நெருங்கியே வந்திருக்காங்க. 72.43 மேக்ஸிமம் லோவாக இந்த வாரம் கிடச்சிருக்கு. ஸோ அதுலேருந்து இன்றைக்கி ரிக்கவர் ஆகி இப்போ கிட்டத்தட்ட $75.50 நெருக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு நல்ல மாற்றத்தை திருப்பி தரணும் அப்படின்னா, ஒரு ஏற்றத்தை தரணும் அப்படின்னா $82 அது கடக்கணும். அது வரைக்கும் அதில் பெரிய வாய்ப்புகள் இல்லை. இந்த 2 லெவலும் ஒரு முக்கியமான லெவலாக பார்க்கப்படுது. ஒன்று 82, இன்னொன்று 72. இதில் எதை உடைக்குதோ அந்த பக்கம் ஒரு விறுவிறுப்பான ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு க்ரூட் ஆயிலில் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன செய்யுது அப்படிங்கிறத வரக்கூடிய வாரங்களில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்க்கலாமா? நிஃப்டி இந்த வாரம் செயல்பாட்டை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி கடந்த 2 வாரங்களாகவே நான் நிஃப்டி வீடியோவிலையும் சரி, என்னுடைய ஸ்டாக் வீடியோவிலையும் சரி, முன்னையோ பின்னையோ நான் ஏதாவது இதை பற்றி நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த வாரம் எப்படி ஒரு முக்கியமான வாரம், எப்படிப்பட்ட வாய்ப்புகளில் நமக்கு ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பக்கமே நம்ம சிந்தித்து நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலராக இந்த இறக்கங்களோ ஏற்றங்களோ நமக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுத்துருக்கோம். இருந்தாலும் கூட நம்ம இந்த பர்டிகுலராக இந்த பேரலல் லைன்ஸும் மேலே நம்ம கொடுத்துருக்கிற ரெசிஸ்டன்ஸும் கீழே கொடுத்துருக்க சப்போர்ட்ஸும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு
மார்க்கெட் எப்படி சப்போர்ட் எடுத்து திரும்புது, எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்புது அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு இந்த இறக்கத்திலும் ஏற்றத்திலும் நமக்கு புரிந்தே நின்றுருக்கும். இந்த வாரத்துக்கான க்ளோசிங்னு பார்த்தீங்கன்னா 23,290. இந்த அளவில் அது க்ளோசிங் வைக்குமா அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அப்படி ஒரு இறக்கத்தை அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. அன்னையினுடைய லோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21,281 கொண்டு லோன்னு வந்துச்சு. நம்முடைய பேஸ் சப்போர்ட்டாக இருந்த 22,490 அதற்கும் கீழே அந்த பேரலல் ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி 21,840 கட் பண்ணி 21,485 கட் பண்ணி கீழே போய் பட் அதே நாளில் இந்த 2 சப்போர்ட்டையும் தாண்டி மேலே கொண்டு 21,884 க்ளோசிங் கொடுத்தாங்க. அடுத்த நாள் இந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் போயிருந்தால் நிலைமையே மாறி இருக்கலாம். ஆனால் அந்த கன்ஃபர்மேஷனை கொடுக்காம மறுநாள் திருப்பி கொண்டு போய் அதை அந்த பேரலல் சேனல்குள்ளேயே என்ட்ரு பண்ணி நிறுத்தின மாதிரி அடுத்த நாளுடைய க்ளோசிங் பார்த்திங்கன்னா 22,620 கொண்டு போய் நிறுத்தினாங்க. முந்தின நாளுக்கும் மறுநாளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் மாறிடுச்சு பாருங்கள். அடுத்தடுத்து 2 நாட்கள் வியாழன் வெள்ளி 2 நாட்களும் நல்ல ஒரு மூமெண்ட்டோட மேலே கொண்டு போய் அடுத்தடுத்த லெவல்ஸை கிராஸ் பண்ணி 22,800 தாண்டி மறுநாள் நிறுத்துகிறாங்க. வியாழக்கிழமை அன்றைக்கி 22,800 நமக்கு அது ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு 3 இடங்களில். அதை தாண்டி க்ளோசிங் கொடுத்து நிறுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்த லெவலாக 23,110 தாண்டி நமக்கு க்ளோசிங் போய் கிட்டத்தட்ட 23,360 நெருக்கி இன்றைக்கி க்ளோசிங் நெருந்திருக்கு 23,290. கிட்டத்தட்ட ஒரு 70 புள்ளிகள் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ அடுத்த வாரம் என்ன செய்ய வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் இந்த 23,360 கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் 24,610 அப்படிங்கிறது தான் அடுத்த லெவலாக இதுக்கு இருக்குது. முதல்ல நம்ம கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வாரத்தினுடைய இறக்கம் நமக்கு ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் தள்ளியே கொடுத்துருக்கு. 24,610 அப்படிங்கிறது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வருது. ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ் இது. அடுத்து செக்டார்ஸுகளை பார்க்கலாம். செக்டார்ஸுகளில் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 46,480 சப்போர்ட் வரைக்கும் கீழே நமக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்துட்டு க்ளோசிங் 47,470 கீழே தான் வச்சாங்க. ஆனால் மறுநாள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே போய் இன்றைக்கி க்ளோசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,803 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரத்தில் 50,000 அப்படிங்கிற லெவலை ஒரு வாட்டி கிராஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு மிகப்பெரிய சரிவோட 51,000 நெருங்கி போயிருந்தாங்க. ஆனாலும் கூட திங்கட்கிழமை போன அந்த ஒரு வேகம் தொடர முடியல, மறுபடியும் கீழே ஸோ இந்த லெவலில் இது 2 பக்கமும் போய் வந்ததுனால இப்போ க்ளோசிங் ஆல்மோஸ்ட் ஒரு 200 புள்ளிகள் கம்மியாக 50,000க்கு கீழே க்ளோசிங் இன்றைக்கி கொடுத்துருந்தாலும் மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா 51,850 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வரும். ஸோ அடுத்த வாரம் அதற்கான வாய்ப்புகளை நிஃப்டி பேங்க் தருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக 48,580 அப்படிங்கிறது இருக்கலாம். அதையும் மீறி கீழே வரும்போது இந்த ட்ரெண்ட் லைனில் அது சப்போர்ட் எடுத்து நிற்கிறதுக்கு சான்சஸாக மாறும். ஸோ என்ன செய்ய போகுது பேங்க் நிஃப்டி அடுத்த வாரங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் ஃபின் நிஃப்டி, அதுவும் அதே மாதிரி தான் ஒரு 22,600 நோக்கி சென்று போன திங்கட்கிழமை க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து 20,665 வரைக்கும் வந்துச்சு. அடுத்தடுத்து 22,125 எங்கே ரெசிஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சோ இதுக்கு முன்னாடி அந்த லெவலையே தாண்டி இன்றைக்கி அதனுடைய க்ளோசிங்கிறது 22,165 தாண்டி நிறுத்தி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்திங்கன்னா 22,860 தான். 22,600 வரைக்கும் ஏற்கனவே போன இந்த ஃபின் நிஃப்டி மறுபடியும் அந்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி, தொடர்ந்து இறக்கத்தில் இருந்துட்டு இந்த செக்டார் இந்த வாரமும் 31,320 வரைக்கும் செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு. ஏற்கனவே மிகப்பெரிய இறக்கத்தில் இருந்ததுனால தொடர்ந்து அதனுடைய இறக்கமானது 33,100 கீழே இருந்திருந்தாலும் போன வாரமே மிகப்பெரிய இறக்கம்னு சொல்ல முடியாது, ஒரு கொஞ்சம் போல் ஒரு இறக்கத்தை கொடுத்து அந்த
900க்கு மேலேயே அன்னைக்கு பர்டிகுலராக க்ளோசிங் கொடுக்க வச்சுட்டாங்க. ஆனால் புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளும் சரியான ஏற்றத்தை கொடுத்துச்சு. நிஃப்டி ஏற்றத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக கூட இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி அதனுடைய க்ளோசிங் 35,169, 35,248 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 35,400 நெருங்கி போயிருக்கிறதுனால ஒரு வேளை அதை கட் பண்ணி மேலே போகும்போது மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து 38,840 வரைக்கும் போகலாம். இந்த 35,400 ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிச்சு அப்படின்னா மறுபடி திரும்பும்போது நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கலாம் ஐடி ஸ்டாக்ஸில். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அடுத்த வாரம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத. அடுத்த செக்டார் நிஃப்டி பார்மா 17,904 வரைக்கும் போச்சு. 18,070 கட் பண்ணி கிட்டத்தட்ட 17,825 சப்போர்ட் நெருக்கத்தில் வந்து அங்கேருந்து திரும்பி கிட்டத்தட்ட அன்னைக்கே அந்த பர்டிகுலர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே 18,600 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ 19,680 நெருக்கத்தில் 19,578 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை அடுத்த வாரம் 19,680 கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக எனக்கு தெரிஞ்சு 20,470 அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 19,400 முதல் முறையாக இந்த வாரம் கடந்திருக்கிறாங்க. இவ்வளோ சிரமங்களையும் தாண்டி அப்படிங்கிறது நிஃப்டி பார்மாவில் நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஸோ தொடர்றதுக்கான வாய்ப்புகள் பார்மாவில் கொஞ்சம் பிரகாசமாக தெரிகிறதுனால வாய்ப்பை தருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி மார்க்கெட்டினுடைய இந்த கண்டிஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேலை பார்த்துச்சுன்னு சொல்லலாம். எல்லாமே ஒரு இறக்கத்துக்கு வரும்போது இது 54,200க்கு கீழே போகாமல் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து, அதுவும் அதற்கு போன வாரமே எந்த லெவலில் இருந்துச்சோ அதுக்கு மேலேயே தான் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அன்னைக்கு க்ளோசிங்கே, அதாவது செவ்வாய்க்கிழமை க்ளோசிங்கே 55,172 க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. இறக்கம் வந்தது, லோ 53,057 வரைக்கும் பேனிக்கில் வந்திருக்கு. பட் இருந்தாலும் கூட அன்னைக்கே மேலே கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தோட பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரத்தினுடைய க்ளோசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,953. ஸோ 58,320 இந்த வாரம் கடந்தாங்க அப்படின்னா அடுத்த 59,940 நிஃப்டி எஃப்எம்சிஜியில் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 57,000ம் 56,400ம் முக்கியமான சப்போர்ட்டாக அடுத்த வாரம் இருக்கும்னு எஃப்எம்சிஜியில் எதிர்பார்க்குறேன். ஸோ எந்த பக்கம் போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 22,026 வரைக்கும் செவ்வாய்க்கிழமை லோ. பட் அன்னைக்கே ரிக்கவர் ஆகி 23,193 க்ளோசிங் போயிருக்கு. இதுலேயும் ஒரு நல்ல ரிக்கவரி. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 24,040க்கு மேலே 24,490, அதாவது ஃபர்ஸ்ட் ஹைக்கு இந்த வாரமே போய் 25,000க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நம்முடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,275, அதையும் கடந்துச்சு அப்படின்னா 26,040. ஸோ இந்த லெவலுக்கு இது போகிறதுக்காய் தன்னை தயார்படுத்திக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். ஆட்டோ ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட்டோட மேலே போகிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,040 தான். அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி கிட்டத்தட்ட 925 நெருங்கி 930 வரைக்கும் செவ்வாய்க்கிழமை இறக்கம். மீண்டும் அங்கேருந்து ஒரு ரிக்கவரி கொடுத்து 1069 இந்த வாரம் க்ளோசிங் இருக்குது. 1120 தான் நம்ம ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 50 புள்ளிகள் இருக்குது. ஸோ அதை நோக்கி அடுத்த வாரம் பயணிக்குதா, இல்லை இந்த 1040ங்கிற சப்போர்ட்டை டச் பண்ணுதா அப்படிங்கிறத ரியாலிட்டியில் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுலேயும் ஒரு நல்ல ஒரு ரிக்கவரி கிடச்சி மேலே போனதை நம்ம பார்க்க முடியுது. வரக்கூடிய வாரத்தில் என்ன செய்யுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நிஃப்டி மெட்டல் 9,805 அப்படிங்கிற லெவலில் இந்த வாரம் க்ளோசிங் கொண்டு போய் 9,833 நிறுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 10,420 நோக்கி இது வரக்கூடிய வாரத்தில் பயணிக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த வாரத்திலேயே இதனுடைய உச்சம் 10,195 வரைக்கும் திங்கட்கிழமை போயிருக்கு. ஸோ அதை கடந்து இந்த வாரம் இந்த 10,420 நோக்கி போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 12,000 இந்த வாரம் திங்கட்கிழமை கடந்து 12,437க்கு போனாங்க. மீண்டும் அதனுடைய க்ளோசிங் இந்த வாரத்தினுடைய க்ளோசிங் 11,696 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 11,480க்கு மேலே நிறுத்தியிருந்தாலும் கூட
மீண்டும் அந்த 12,000 அப்படிங்கிறது ஒரு இடைஞ்சலாகவே இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை கடக்கிற வரைக்கும் அடுத்து இந்த லெவல் ஸ்ட்ராங்காக போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். போன வாரம் நிஃப்டியினுடைய செயல்பாடு கிட்டத்தட்ட டெக்னிக்கலுக்கு ஒரு அப்நார்மலான ஒரு ஃபோர்ஸில் போயிருந்துச்சு. சென்டிமெண்ட்டு தான் காரணம். ஸோ அது ஒரு சில நேரங்களில் எப்போவாவது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கி ஆர்பிஐனுடைய பாலிசி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி நமக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் பதவி ஏற்கிறார். அதன் பிறகு மந்திரிகள் யார் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு நம்முடைய இந்த வருடத்திற்கான பட்ஜெட் தேதிகள் தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். தொடர்ந்து வரக்கூடிய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற் போல் பங்குச்சந்தையினுடைய ஏற்றங்களும் மாற்றங்களும் நிறையா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ட்ரேடிங்கை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இந்த லெவல்ஸை வச்சு ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். வரக்கூடிய வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் இந்த வாரத்துக்கான வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத எனக்கு தேர்ந்தெடுக்கக்கூடியதை உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.